எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பதிவிலே ஏப்ரல் 20, 2026 துவங்கி ஏப்ரல் 26, 2026 வரை இருக்கக்கூடிய இந்த வாரம், பராபவ வருடம் துவங்கி சித்திரை 7ஆம் நாள் முதல் சித்திரை 13ஆம் நாள் வரை இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கான பலன்களை, ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பு திதி நட்சத்திரம் தரக்கூடிய முக்கிய சிறப்பு அம்சங்களை முதலிலும், அதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கான பலனையும் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, இந்த பராபவ வருடம் என்பது நான் தனிப்பதிவு தந்திருக்கின்றேன். பராபவ வருடத்தில 12 ராசிகளுக்குமான பதிவில பொதுவில் கிரகங்கள், முக்கிய கிரகங்கள், அந்த வருட கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றியும் தந்திருக்கின்றேன். அதை காணாதவர்கள் லிங்க் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல தருகின்றேன், சென்று காணலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் வார பலன்களுக்கு மிக முக்கியம். வார பலன்களுக்கு சந்திரன் மற்ற கிரகங்களோடு இணைந்து தரக்கூடிய பலன்கள், நீங்கள் வாழ்க்கையில எந்த தசாபுக்தி அந்தரத்தில இருந்தாலும் சரி, சிறப்பாக சந்திரன் அமைந்து விட்டால் மற்ற கிரகங்களோடு சிறப்பு அற்புதமாக அமைந்துவிடும். திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை 7, ஏப்ரல் 20, 2026 அன்றைய திதி காலை 7:27 AM வரை திருதியை, பின்னர் அடுத்த நாள் 4:15 வரை சதுர்த்தி, அதன் பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், 2:08 AM வரை ரோஹிணி நட்சத்திரம், பிறகு மிருகசீரிடம். 3 திதிகள் ஒன்றாக கூடிய நாளாக இது அமைகிறது. ஆகையினால் அவமாகம். இந்த அவமாக தினத்தன்று தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. போர் போடுவதற்கு ஏற்ற நாளாக இது அமையும். விவசாயம் சார்ந்தவர்களுக்கும் சரி, நீரின்றி அமையாது இவ்வுலகு. அது எதுவானாலும் நீர் தேவை. நீர்தான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆதாரம். ஆகையினாலே நல்ல நீர், சுவையான குடிநீர் வேண்டும் என்றாலும் சரி, அருமையான ஒரு பாசன வசதிக்காக ஒரு போர் போடுகின்றீர்கள் என்றாலும் சரி, அதற்கு இந்த நாள் ஏற்ற நாள். இந்த காலத்துல வீட்டில பியூரிஃபையர் வாங்குகிறார்கள். ஆகையினால் நல்ல நீர், நல்ல கம்பெனியிலிருந்து ஒரு பியூரிஃபையர் வாங்குவதற்கு கூட ஏற்ற நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நல்ல நீரே உடலில் பல நோய்களை தவிர்த்து விடும். சுத்தம், சுகாதாரமான நீர் மிக மிக அவசியம். இந்த நாளுக்கான சிறப்பு, சூரியன் உச்சம் பெற்று மற்றும் சந்திரனும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு அருமையான நாளாக அமைகிறது. அக்ஷய திருதியை நாளாக இது அமைகிறது. ஆகையினால் திருதியை அமைந்திருக்கக்கூடிய அந்த 7:27 AM அதிகாலை வரை எந்த ஒரு முகூர்த்தமும் பார்க்க தேவையில்லை. எந்த சுபகாரியம் வேண்டுமானாலும் செய்யலாம். வளர்ச்சிக்கான கௌரி விரதத்தை, அம்மன் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய நாள். பகலாமுகி வழிபாடு செய்வதன் மூலமாக செவ்வாய் தோஷம் விலகக்கூடிய அமைப்பு. விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும், வளர்ச்சிக்கான ஒரு வழிபாடாக விநாயகர் வழிபாடு செய்ய. அது மட்டுமல்ல, வளைகாப்பு, சீமந்தம், விஷ்ணுவள்ளி, பெயர் சூட்ட என்று எல்லா சுபகாரியங்களுக்கும் ஏற்ற நாள். திருமணம் சார்ந்த எல்லா நல்ல விஷயங்களையும் செய்யலாம். கணபதி ஹோமங்கள் செய்வது. ஆனால் இந்த நாளில் கோயில் கட்டுவதற்கான வேலைகளை செய்யலாம். ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 21, 2026 1:20 AM வரை பஞ்சமி திதி, அதன் பின்னர் சஷ்டி திதி. நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் 11:58 PM வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். ஆகையினாலே 11:58 இரவு வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். அழகு பெறுவதற்கான வழிபாடுகள். எப்போதுமே ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அது போன்று முகத் தோற்றத்தில உண்மை இருக்கும்போது அந்த முகத்தின் அழகு, அகத்தின் அழகு முகத்திலே வெளிப்படும். ஆகையினாலே அகமும் அழகாக, முகமும் அழகாக இந்த நாளிலே வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்கு உகந்த நாள். ஆகையினால் முருகன் வழிபாடு, முருகு என்றாலே அழகு. ஆகையினாலே இந்த நாளிலே அழகு கூடுவதற்கு இந்த நாளிலே சிறப்பான வழிபாடு செய்வது உங்களுடைய அழகை அதிகரித்து வசீகரிக்கக்கூடிய தோற்றமே வெற்றிக்கான வழியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே சங்கராச்சாரியார் அவதரித்த நாள். சிவ வழிபாடு மற்றும் பஜகோவிந்தம், அந்த பஜகோவிந்தம் பாடல், சங்கராச்சாரியார் இயற்றிய பாடலுக்கு பொருள் தெரிந்து அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்தது புதன்கிழமை பராபரவ வருடம் சித்திரை 9, ஏப்ரல் 22, 2026
10:49 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. திருவாதிரை நட்சத்திரம் 10:13 PM வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். 10:13 இரவு வரை சித்த யோகம், நாள் முழுவதும் சித்த யோகம் தான். சஷ்டி விரதம். ராமானுஜர் ஜெயந்தி. இந்த ராமானுஜர் அருளிய அந்த 8 அக்ஷர மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற எளிய மந்திரத்தை சொன்னாலும் கூட, ஏனென்றால் இந்த கலியுகத்திலே இறைவனின் பெயரை சொன்னாலும் கூட நமக்கு பல விஷயங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கும். அடுத்தது வியாழக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 10, ஏப்ரல் 23, 2026, 8:49 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. புனர்பூசம் நட்சத்திரம் 8:57 PM வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். ஆகினாலே இந்த இரவு 8:57 வரை, கிட்டத்தட்ட 9 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்னராக சித்த யோகம். எல்லா நல்ல விஷயங்களையும், நல்ல காரியங்களையும் இந்த சுப முகூர்த்த தினத்தன்று செய்யலாம். புதிதாக வீட்டிற்கு பால் காய்ச்சுவது, வாஸ்து பூஜைகள் செய்வது, வாஸ்து நாளாக வேறு அமைகிறது. காது குத்த, படிப்பை, கல்வியை துவங்க, காயத்ரி மந்திரம் படிக்க, புதிய மந்திரங்களை பொருளுணர்ந்து படித்துக் கொள்ள, தெரிந்து கொள்வதற்கான முயற்சி, திருமணம், நிஷேகம், பும்சவனம் இவையெல்லாம் செய்வதற்கு, வியாதியஸ்கள் ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் மருந்துண்ண, அதற்கான குளியலுக்கு, இறை வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாள் கங்கை உற்பத்தியான நாளாக இருக்கிறது. அதாவது சிவனினுடைய தலையில இருந்து அவிழ்த்து விடப்பட்டு பிரவாகமாக பூமிக்கு வந்த நாளாக கருதப்படுகிறது. சிவன் தலையிலிருந்து இறங்கிய நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கங்கையின் வேகத்தை குறைக்க, அது எல்லாவற்றையும் அடித்து சென்றுவிடும் என்று இருக்கும் போது அதனுடைய வேகத்தையும் குறைத்தருடைய நாளாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சப்தமிக்கு சர்க்கரா சப்தமி என்ற பெயர். ராமர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த நாள் வாஸ்து நாள். வீடு கட்ட வேண்டும், நீண்ட நாட்களாக தடையாக இருக்கிறது என்றால் வாஸ்து நேரத்திற்கு ராகு காலம் யமகண்டமெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து நேரத்திற்கு கிட்டத்தட்ட 8:50, காலை 8:50 முதல் 9:40க்குள், 8:40 AM to 9:40 AM இந்த நாளிலே வாஸ்து பூஜை உங்களுடைய நிலத்திலே முறையால், உங்களுக்கு அறிந்த முறையில, பாரம்பரிய முறையில ஒரு வாஸ்து பூஜை செய்தால் வீடு கட்டுவதற்கு இருந்த தடைகள் நீங்கும். இல்லறத்திலே இனிமையாய் நீங்கள் குடியேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 11, ஏப்ரல் 24, 2026, 7:22 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. பூசம் நட்சத்திரம் 8:14 PM வரை, அதன் பிறகு ஆயில்யம். நாள் முழுவதும் மரண யோகம் மற்றும் இந்த நாள் அஷ்டமியிலே வருகிறது. துர்க்கையம்மனுக்கான வழிபாடு செய்து, நாகதோஷம் இருந்தால் அதை போக்கிக் கொள்வதற்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. ராகு தோஷம் இருந்தால், ராகு பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது பராபவ வருடம் சித்திரை 12, சனிக்கிழமை, ஏப்ரல் 25, 2026, 6:28 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. ஆயில்யம் நட்சத்திரம் 8:04 PM வரை, அதன் பிறகு மகம். 8:04 PM இரவு வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். சுபகாரியங்களை இந்த நாள் பகல் பொழுதில் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 13, ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 26, 2026, 6:07 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. மகம் நட்சத்திரம் 8:27 PM வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். இரவு 8:27 வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். சுபகாரியங்களை இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும். இந்த நாள் வாசவி ஜெயந்தி. அதாவது வாசவி ஜெயந்தி என்பது ஆதிபராசக்தியின் அம்சமான ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி என்று சொல்வார்கள். அவதார தினம் இந்த நாள். அதனால் கன்னிகா பரமேஸ்வரியை வழிபடுவது. சித்திரை மாத வளர்பிறை தசமி திதியிலே கன்னிகா பரமேஸ்வரிக்கு ஒரு கோலாகலமாக விழா எடுத்து கொண்டாடக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த விழா மூலமாக அறநெறி, அகிம்சை மற்றும் தியாகத்தின் விஷயங்களை நாம் உணர்ந்து நம்முடைய சந்ததிக்கும் உணர்த்தக்கூடிய நாளாக இது அமைகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 2026 இந்த தசமி நாளன்று, ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 26 அன்று இது கொண்டாடப்படுகிறது. அம்மனுக்கு, கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறந்த பூஜை, வழிபாடுகள், ஆராதனை எல்லாம் செய்து அம்மனுடைய அருள் பெற வேண்டுகின்றேன். எனது அன்பு தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம், அதாவது 20 ஏப்ரல் 2026 துவங்கி 26 ஏப்ரல் 2026 வரை, பராபவ சித்திரை 7ஆம் நாள் முதல் 13ஆம் நாள் வரை
இந்த 7 நாட்களுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது, அதோடு கூட 3ஆம் இடத்தின் மீது பார்வை, 11ஆம் இடத்தின் மீது பார்வை. ஆகையினால எப்படியோ ஒரு நல்ல முயற்சிகள் வெற்றியை தந்து ஒரு கைப்பணத்தை உயர்த்தி விடுவதற்கான அமைப்பு. இதுல கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்றால், இந்த 4ஆம் இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறார். இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது, 6ஆம் இடத்துல இருக்கிறது. ஆகையினால் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களிலிருந்து அகன்று இருக்க வேண்டும். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை, இந்த வாரம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்கும் போதே சுக்கிரன் உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் நிலையில உச்சம் பெற்று அஷ்டமத்தின் அதிபதியோடு இணைந்து இருப்பது, இந்த அஷ்டம அதிபதியான சந்திரனோடு இணைந்து இருக்கக்கூடிய வேளையில இந்த பழைய ரகசியங்கள் ஏதேனும் வெளிவருவதற்கான வாய்ப்பு, இதனால் ஏதேனும் அசிங்கம் அவமானம் தவிர்த்து விட வேண்டும். பராபவ வருஷத்திற்கென்று ஒரு தனி பலன் தந்திருக்கின்றேன், தனியாக பதிவு. பராபவத்தில் இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், கெட்டவைகளை நீக்காவிட்டால் வாழ்க்கையிலிருந்து நல்லவைகளை நாம் பின்பற்றி கெட்டவைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் தான் அசிங்கம் அவமானம் தரும் என்ற பதிவு. அதை இதுவரை கேட்கவில்லை, பார்க்கவில்லை என்றால் நான் டிஸ்கிரிப்ஷன் அல்லது என் கார்டிலே தருகிறேன், நீங்கள் கேட்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நபாச யோகங்களில பார்க்கும்போது சார யோகம், கேதார யோகம் என்ற அந்த இரண்டும் அமைகிறது. ஆகையினால் விவசாயத்திற்கு சிறப்பு. ஆனால் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீர்கள். பேச்சை குறைப்பது என்பது மிக மிக முக்கியம். அதுவும் அடுத்தவர்களை கேலி கிண்டல் செய்து பேசுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த முழு வாரமும் சந்தோஷம், ஹர்ஷத்தை தரக்கூடிய, ஹர்ஷ யோகத்தை தரக்கூடியதாக அமைகிறது. அந்த நற்பலன்களை பெறுவீர்களாக. ஏதோ ஒரு கைப்பணத்தை செலவு செய்து உங்கள் குடும்பத்தாரோடு ஒரு சிறு தூர பயணங்களை சென்று வருவது, பிடித்த கோயில்களுக்கு சென்று வருவது, ஒரு குடும்ப உறுப்பினர்கள் ஒரு 4 பேர் உள்ள குடும்பமாக இருந்தாலும் கூட இன்றெல்லாம் அவரவர்கள் தனி குடும்பம் போன்று போனிலே மூழ்கி கிடப்பார்கள், அல்லது அவரவர்களுடைய வேலையிலே மூழ்கி கிடக்கக்கூடிய விஞ்ஞான கலியுகமாக இருக்கிறது. ஆகையினாலே அதை தவிர்த்து ஒன்றாக பயணம் செய்து ஏதேனும் ஒரு சிறு தூர பயணங்கள் மூலமாக அல்லது ஏதேனும் ஒரு உணவருந்த கூடிய நேரத்திலாவது ஒன்றாக வந்து பேச வேண்டும். அது வெற்றியை தரும் தனுசுக்கு. பர்வத யோகம் என்பது குரு புதன் பரிவர்த்தனை, இந்த அற்புதமான ஒரு பரிவர்த்தனை. இதனால் அதிர்ஷ்டம் இருக்கும். எதுவும் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதிலிருந்து எளிதிலே கடந்து வரக்கூடிய அமைப்பை தரக்கூடிய பரிவர்த்தனை யோகமும் இந்த வாரம் முழுக்க இருக்கிறது. ஆகையினால் அர்த்தாஷ்டம சனியினுடைய பிரச்சனைகளை கடப்பதற்கு இந்த வாரத்திலே அர்த்தாஷ்டம சனியினுடைய பிரச்சனைகள் பெரிதளவு உங்களை தாக்காத அளவிற்கு ஒரு வெற்றியாகவே அமைந்திருக்கக்கூடிய வாரமாக இது அமைகிறது. மேலும் தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்துல சந்திராஷ்டமம் அமைகிறது. வியாழக்கிழமை மதியம் 23/4/2026 மதியம் 3:13 முதல் சனிக்கிழமை இரவு 8:01 PM வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகையினாலே வேழன் பகல் 3 மணி அளவு முதல் வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது அல்லது கவனக்குறைவாக ஏதேனும் வேலைகளை செய்வதை தவிர்ப்பது, இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய தினந்தோறும் மேற்கொள்ளக்கூடிய பயண வழிகளில் கூட கவனமாக இருப்பது, வாகனங்களிலே பயணப்படும் போது உங்களோடு எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் மீது சற்று கூடுதல் அக்கறையோடு இருப்பது, இல்லத்தரசிகளாக இருக்கிறீர்கள், வீட்டில்தான் வேலை, ஹவுஸ் மேக்கராக இருக்கிறீர்கள் என்றால் கூட இல்லத்திலே ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும்போது சற்று கவனமாக இருப்பது வெற்றியை தரும். மூலம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய இந்த குரு, உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்திலே பார்வை என்பது இருப்பது என்பது, அங்கு ராகுவும் இருக்கிறார். ஆகினால இந்த குரு பார்வை ராகுவின் மீது ஒரு தீவிர முயற்சியின் மூலமாக ஒரு விஷயத்தை வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பை தந்துவிடும். வேலையிலே இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் மெதுவாக விலகி நன்மை தரக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. தடைப்பட்ட பணம் வரக்கூடிய, சம்பள உயர்வு எதிர்பார்த்தால் அதுவும் வருவதற்கான வாய்ப்பு, சிறு முயற்சி ஒரு முறை கேட்டாலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பூராடம் நட்சத்திரம், இந்த பூராடம் நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஆகையினாலே
ஏதேனும் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் அது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ஒரே வீட்டில இருந்தாலும் கூட ஏதோ மனக்கசப்பு இருக்கிறதா என்றால் யாரோ ஒருவர் விட்டு கொடுத்து சென்றால் தான் அந்த பிரச்சனை தீரும். அதை தீர்த்து கொள்வதற்கு ஒரு வேலை இந்த வாய்ப்பு அமைந்தால், ஒரு வேலை அப்படி ஒரு வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கிறது என்றால் அதை தவற விடாதீர்கள். பேசி தீர்த்து கொள்ளுங்கள். எந்த வேலை எடுத்தாலும் அதை நிச்சயமாக முடித்து காட்டக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதே போல் தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதம் என்பது தனுசு ராசி மண்டலத்திற்குள் அமையும். இப்போது இந்த உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். ஆகையினால் தெளிவான சிந்தனையோடு செயல்படும் போது உங்கள் குழந்தைகளினுடைய கல்வி நலன் இருக்கும். வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ அல்லது அரசு சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில அரசு கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகள் எல்லாம் மிக அற்புதமாக இயங்கக்கூடியவை. இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய மதிப்பெண், நல்ல மதிப்பெண் இந்த காலகட்டத்திலே ரிசல்ட் வந்திருந்தது என்றால், அந்த ரிசல்ட் நல்ல மதிப்பெண் ஓடு இருக்கக்கூடிய, அதனால் மதிப்பு உயரக்கூடிய, அதனால் உங்களுக்கு சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது வெற்றிக்கான வழி. இல்லத்திலே தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் விஷயம் அல்லது சுப விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு இருந்தால் அது நடத்த எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். இந்த சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி மற்றும் சந்திரன் உச்சம், இந்த இரண்டு இணைவு என்பது வைபவ லட்சுமி யோகத்தை உங்களுக்கு தருகிறது. இது 6ஆம் இடத்துல நிகழ்ந்தாலும் கூட உங்களுக்கு இந்த காதல் போன்ற விஷயங்களிலே இனிய விஷயங்களை நீங்கள், அதாவது காதலை இல்லறத்தை நோக்கிய நல்லறமாக காதல் அமைந்தால் அது மிகப்பெரிய அற்புதத்தையும் வெற்றியையும் தரும். இல்லை என்றால் ஒரு மன கவலையை தரும். இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ஒரு பிரிவை கூட ஏற்படுத்திவிடும். அதனால் கவனமாக இருங்கள். அதனால்தான் காம படாடோபம் என்று போட்டிருக்கின்றேன். காம படாடு எதையுமே அதிகமாக விரும்பி ஒரு லக்ஸரியஸாக இதற்கு மேல் இன்னும் வேண்டும் என்று ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு எழக்கூடிய அமைப்பிலே கிரக நிலைகள் இருக்கிறது. ஆனால் காதல் பிராரப்த கர்மாவினுடைய வினை. காதலுக்கு என்ன வந்து தீர வேண்டுமோ அது வரும். உங்களுக்கு நல்வினை, காதலுக்கான நல்வினை இருக்கிறது என்றால் அந்த நல்ல காதல் அமையும். அது புதிதாக திருமணம் செய்ய வேண்டும் என்ற காதல் மட்டுமல்ல, ஆண் பெண் காதல் மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் அல்லது வாழ்க்கை துணையோடு காதலிலே பிரிவு ஏதேனும் இருக்கிறது, அந்த இணக்கம் இல்லை என்றால், இணக்கத்திலே சுணக்கம் இருக்கிறது என்றால் அவையெல்லாம் தேர்ந்து ஒரு வெற்றிக்கான வாய்ப்பாக மாறக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது. நட்பு உறவுகள் மூலமாக ஏற்பட்ட சிக்கல் தீரும். குழந்தைகளுக்கும் ஆரோக்கியத்திலே ஒரு முன்னேற்றம், உங்களுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் இருக்கும். உடல் நலத்தின் மீது ஆனால் சற்று 6 சுக்கிரன் இருக்கும்போது கவனம்தான். உணவு பழக்க வழக்கங்கள், அது மட்டுமல்லாமல் காதல் விஷயங்களிலும் கூட சற்று கூடுதல் எச்சரிக்கை தேவை. ஏப்ரல் 21 பகல் 1 மணிக்கு சந்திரன் மிதுன ராசியிலே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருவோடு இணைந்த கஜகேஸ்வரி யோகத்தை தருவார். இப்போது நிச்சயமாக உங்களுடைய கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய முயற்சிகளிலே ஒரு மென்மையான சாஃப்ட் அப்ரோச், நல்ல ஆலோசனையோடு முயற்சி செய்து ஒரு லாபத்தை பெற்று விடுவதற்கான யோசனை உந்துதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு அது வெற்றியை தருவதாக இருக்கும். ஏப்ரல் 23 பகல் 4 மணி அளவில் சந்திரன் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். அஷ்டமாதிபதி அஷ்டம நிலையிலேயே இருப்பது என்பது, அதிலும் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை என்பது, நீங்கள் சிந்தை தெளிவோடு மட்டும் செயல்பட்டு விட்டால் போதும். சந்திரன் 8ஆம் அதிபதி 8ஆம் நிலையில், 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்திலே ஆட்சி. ஆகையினாலே 6ஆம் அதிபதியும் ஆட்சி, 8ஆம் அதிபதியும் ஆட்சி. ஆகையினால் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து தனலாபம் பெறலாம். அதே சமயத்தில் தவறில் ஈடுபட்டு இருந்தால் சிக்கலை பெறலாம். இதிலே கவனம். அது மட்டுமல்லாமல் 6 மற்றும் 8ஆம் அதிபதிகளாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருப்பது, அதுவும் அர்த்தாசிரம நிலையில இருப்பது என்பது, சரியான முயற்சிகள் எடுக்கும் போது அதுல நேர்மை இருக்கிறது, நன்னடத்தை இருக்கிறது என்றால் வெற்றியை தரக்கூடிய விபரீத ராஜயோகம், எதிர்பாராத தனவரவை எல்லாம் தந்து விடுவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய கிரக நிலைகளாக இது அமைகிறது. அதே போல் ஏப்ரல் 25 இரவு 9 மணிக்கு மேல் பாக்ய நிலையில ஏற்கனவே கேது இருக்கிறான். அந்த கேதுவோடு சந்திரன் வந்து இணைவது என்பது கேமதுர்க்ம யோகம். இங்க அது பேச்சிலே கட்டுப்பாடு. எதையுமே குறுகிய கால அடிப்படையில லாபத்தை நோக்கி செய்யாமல் வெற்றி எப்படி வரும் என்று யோசித்து செய்தால் வெற்றி. சூரியன் உச்சம் கேதுவினுடைய தாக்கம் குறைத்துவிடும். ஆனால் இந்த கேமதுர்ம யோகம் வார கடைசியில சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதிலுமே திடீர் என்று பேராசைப்பட்டு ஒரு முதலீடு செய்து விடக்கூடாது.
ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம், குருவினுடைய பார்வை. ஆகையினால் உங்களுடைய உடல்நிலையில ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் கூட அதுல முன்னேற்றம் என்பது நிச்சயமா காணக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடல் பருமனாக இருப்பவர்கள் சில உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். கடன் போன்ற விஷயங்கள், அதிக வட்டிக்கு கடன் வாங்குவது அல்லது கைமாற்று கொடுக்கிறேன் நட்பு உறவுகளுக்கு என்றால் பணம் திரும்பி வராது. உங்களோடு வயதிலே குறைந்த நண்பர்களோடு நட்பு அன்போடு இருக்க வேண்டும். ஆனால் அவர் எல்லைக்குள் இருக்க வேண்டும். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உதவியோடு சில சமூக சிந்தனையான விஷயங்கள் அல்லது ஆன்மீக பணி, ஏதேனும் ஒரு டொனேஷன் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. அன்னதானம் என்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். நீண்ட காலமாக அரசு சார்ந்த விஷயங்கள் தடைபட்டு இருக்கிறது என்றால் அது அனுகூலமாக நடக்கும். உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும். மூலம் நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்களுக்கு 20, 22 ஆகிய நாட்களும், பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு 21, 23 ஆகிய நாட்களும், உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்கள் 20, 22 ஆகிய நாட்களும் சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக அமைகின்றன. ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது உங்களுடைய இல்லத்திற்கு வருபவர்களுக்கு, உற்றார் உறவினர் நட்புக்கு நல்ல வகையில அவர்களுக்கு உணவு பரிமாறுவது என்பதே பரிகாரமாக அமையும். சனிக்கிழமைகளில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமை மாலை வேளையில சுக்கிரனுக்கான, லட்சுமி தாயாருக்கான நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய பலன்களை அனுகூலமாக்கி தரும். அன்பு நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லைனால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசி, தனுசு லக்னம் என்றாலும் சரி, அல்லது ராசி தனுசு லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொருந்தி வரும்படியாக கணித்து தந்திருக்கின்றேன். அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பதிவினை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.